ஒரு லக்னங்க திருமணங்கள் தாமதப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் ம். சத்துரு தோஷங்கள். ஒரு கலசரக்காரகன், ம். கலசர ஸ்தானாதிபதி ம். அந்த மாதிரி பாவத்தோட சம்மந்தப்படுறது, ம். ரோகத்தோட சம்மந்தப்படுறதா தாமதமாகலாம். ம். 2வது முக்கியமான பாயிண்ட்டு, எந்த கிரகத்துக்கு தாமதம் நடந்தாலும் ம். அதுக்குரிய கிரகம் பூச்சியம் நல்லா இருக்கணும். ம். பூச்சியம்னா ஃபியூச்சருடைய அமைப்பு நல்லா இருக்கணும். ம். ம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ம். ஏன் ஒரு கல்யாணம் தாமதப்படுது? ம். ஏன் தாமதப்படும்னா கெட்டவனா இருக்கணும், ம். கெட்டவன் சம்மந்தப்பட்டுருக்கணும், கெட்ட இடத்த பார்க்கணும். அதுதான் பெருமை இருக்குமே தவிர, அதான் திரும்பி இருக்குமே தவிர வேற தோஷம் இல்ல. கெட்டவன் இவன் நல்ல கிரகம் பார்த்தா நல்லதாயிரும். இப்ப லக்னத்துக்கு 7 குடியும் சனி. ம். அது கலசரக்காரகன். அது உண்மையான வார்த்தை. அது 6ல மனிதன் மதிப்பான மனைவி. ம். 7 இருந்தா அதிகாரமான மனைவி. ஐயா. 8 இருந்தா ரோகமான மனைவி. 8ல இருந்தா 8 இருந்தா ரோகமான மனைவி. 9 இருந்தா சிறந்த பதிவர் தான். அடா. உச்சத்தை இருந்தா உண்மையான மனைவி. ம். எந்த லக்னத்துக்கு 7 கூடியவன் உச்சம் பெற்று தரத்தில் இருந்தாலோ ம். இல்ல மறைவு ஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெற்றாலோ அவர் சிறந்த பதிவர்களார்கள். மதிப்புக்குரியவங்க தான் அந்த சனி உச்சம் பெற்றவங்க. ம். சிறப்புக்குரிய மனிதர்கள் அவங்க எல்லாம் ம். ரொம்ப பெருமையா இருப்பாங்க. எந்த லக்னத்துக்கு உச்சம் பெற்றதை மட்டும் நம்ம பார்த்து பலன் சொல்லக்கூடாது. அதுக்குரிய கிரகம் அமைப்பு எல்லாமே பார்த்து சொல்லணும். இப்ப உதாரணத்தை எடுத்துங்களேன், ஒரு மேச லக்னம். ம். சட்டப்படி மேச லக்னத்துக்கு 27 மேரேஜ் பண்ணும்போது கட்டாயம் இருக்கு. ம். சிம்ம லக்னத்துக்கு 31. ம். இப்படி ஒரு லக்னத்துக்கு ஏஜ் கொடுத்துருக்கான். எல்லாம் அது மாதிரி நடக்குதே, ம். மாற்றம் ஆயிருது. ம். ஏன்? கிரக அமைப்பு காரணம் அது. ம். அதுக்கு வலுவில்லாத ஒரு கிரகம் இருக்கு, மாற்றம் உண்டாயிருது. கிரக அமைப்பு கிரக சாஸ்திரம் சில விஷயங்கள் சொல்லிடலாம், இல்லை சொல்லாம போயிடலாம். உங்க லக்னம் எடுத்துங்களேன், ம். உங்க சிவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து, பெருமை, பதவி உயர்வு, அந்தஸ்து வந்து எவ்வளோ கண்டாலும் கலந்து வெளியே வந்திருக்கீங்க. ம். நீங்க சூப்பர்மேன் இல்லையா? ம். ஆ. ம். அதனால லக்கணம் என்னைக்குமே ஒரு லக்கணம் 1ங்கிறது என்ன? ஆயுஸ்தானம், உடம்பு. 2ங்கிறது குடும்பஸ்தானம், ம். 3ங்கிறது வீரியஸ்தானம், தெரியும். 4ங்கிறது தாய்ஸ்தானம், தாய். 5 புத்திஸ்தானம், சூரியஸ்தானம், 6 சத்துரு, 7 கலசரம், 8 ஆயில், 9 பாக்கி. இப்படி 10 தொழில் நிறையா இருக்கு.